இது வந்து சும்மா பேசிக் தான். இன்னும் வந்து ஒரு சில சம்ஸ் இருக்கும். எப்படி அப்படின்னா, இவங்க இத்தனை மணிக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா இந்த டிராஃபிக் சிக்னல் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திரும்ப இவங்க 3 பேர் இந்த டைம்குள்ளே இத்தனை பேருக்குள்ள இந்த டைமில் இவன் இத்தனை ரவுண்ட் முடிப்பான், அவன் அத்தனை டைம் முடிப்பான். அப்போ இவங்க 3 பேர் ஓடுறாங்க அப்படின்னா எத்தனை பேர் எத்தனை ரவுண்டில் முடிப்பாங்க அப்படிங்கிற சம்ஸு. இது மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிக்கலான சம்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். ஸோ ஈவினிங் ஒரு கிளாஸ் போட்டுக்கலாமா? எப்படி ஓகேவா? இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் பேசிக்ஸாக பார்த்துட்டு வரீங்களா? ஈவினிங்ஸ் இது மாதிரி அப்ளிகேஷன் சம்ஸ் எடுத்து பார்த்துக்கலாமா? ஓகே. இப்போ இது மாதிரி இருக்கிறத முதல்ல பார்த்துட்டு போயிடலாம். இது மாதிரியும் நம்பர்ஸ் நிறையா இருக்கும். ஃபேக்டரைசேஷன் தெரியுமாப்பா எல்லாருக்கும்? ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணணும் தெரியுமா? அதை மட்டும் நான் காமனாக வேணால் சொல்லி கொடுக்கவா? ஃபேக்டரைசேஷன் இல்லை, இது மாதிரி இப்போது ஒன்றும் இல்லை. இப்போ 2x² + 5x - 20 இது எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணும்? 12 கூட 2 மல்டிப்ளை பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஓகே, பண்ணுவீங்க, சூப்பர். ஸோ -24. சில பேருக்கு வந்து சிம்பிள் கூட கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒன்றும் இது இல்லை, ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பீங்க. ஸோ 2 × -12 பண்ணும்போது -24 வரும். அப்போ இது மாதிரி ஒரு டிவிஷன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே நடுவில் இங்கே என்ன இருக்குது? +5 இருக்கா? அப்போ +5 இங்கே கீழே போட்டுக்கணும். போட்டுட்டு இங்கே என்ன சிம்பிள் வருதோ அதே தான் இங்கே போடணும், ப்ளஸ் போட்டுறணும். இங்கே மைனஸாக இருந்தால் மேலே இருக்க குறிக்கு அப்படியே ஆப்போசிட் போடணும். இங்கே ப்ளஸ் இருக்கா? அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் வரும். அப்போது ஏதோ ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது 24 வரணும், ஆனால் கழிக்கும்போது 5 வரும். அது என்ன நம்பராக இருக்கும்? 8 3 சார். சூப்பர் சார். 8 3 சார் 24. ஸோ பண்ணும்போது +5 வருது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 2x² + 8x - 3x - 12 = 0 இருக்கும். ஸோ 2x காமனாக எடுத்திங்கன்னா இங்கே x + 4. ஸோ இங்கே -3 எடுத்தீங்க அப்படின்னா x + 4. ஆன்சர் என்ன அப்படின்னா 2x - 3 x + 4. இது யாருக்காவது புரியாமல் இருக்காப்பா? கூச்சப்படாமல் புரியல அப்படின்னா புரியலன்னு சொல்லுங்கள். பிகாஸ் திஸ் ஆர் த பேசிக். இப்போ நம்ம பார்க்கல அப்படின்னா திரும்ப நம்ம பார்க்க போகிறதே கிடையாது. ஸோ யாருக்காவது புரியல அப்படின்னா தெளிவாக சொல்லுங்கள், தப்பே இல்லை. இன்னமும் தெரியாமல் இருக்கிறது தான் தப்பு. இப்போ தெரியலன்னா கூட தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு தெரியல, மற்றவங்க கேட்டால் என்ன நினைப்பாங்களா? யாருக்கு நினைக்காதீங்க. புரியலன்னா திரும்ப கேளுங்க. ஸோ இவ்வளோதான், இதுதான் ஃபேக்டரைசேஷன். ஸோ 2x² + 5x - 12 = 0. ஸோ இது வந்து பிகினிங்காக போடும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் போக போக கண்ணாலே பார்த்து ஓகே இங்கே 12 வருது, இங்கே 2 இருக்குது. அப்போ இதை என்ன பிடிக்கலாம்? ஸோ இந்த பக்கம் ஒரு 8 3. ஸோ இப்படி போகும்போது நமக்கு 2 காமனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2x - 3 x + 4 இருக்கும். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்னப்பா கிடைக்கும்? x² + x - 12 = 0. இது பண்ணும்போது என்ன வரும்? சொல்லுங்கப்பா. என்னங்க மேம் புரியல, என்ன சொல்றீங்க? 2x × x + 4 போட்டுருக்காங்க மேம், அந்த இடம் மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க மேம். இதுவா? இது பாருங்க, இந்த இருக்குல்ல, இங்க என்ன காமனா இருக்கு? 2x இருக்கா? இதுல இருந்து நான் 2x எடுக்கிறேன், இதுல இருந்து 3 எடுக்கிறேன். அப்போ 2x - 3. இது ரெண்டுத்துக்கும் காமனா x + 4 இருக்கு, அதனால x + 4. அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. x + 4 எப்படி போட்டீங்க மேம்? x + 4 எப்படி போட்டேன்னு கேட்குறீங்களா? இந்த x + 4 எப்படி போட்டிங்கன்னு கேட்டிங்களா? இப்போ பாருங்க, ஒன்றும் இல்லை. இப்போ இது புரியுதா? இந்த +8x - 3x எப்படி போட்டேன்னு தெரியுதா? அது புரியுது மேம். அப்போ 2x² + 8x - 3x - 12 போட்டது உங்களுக்கு புரியுது, கரெக்டு தானே? இதுக்கப்புறம் எப்படி வந்ததுன்னு புரியல. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இது 2 2ஆக பிரிச்சுக்கணும் மேம். ஃபஸ்ட்டு இந்த 2 ஃபேக்டரு, அடுத்து இந்த 2 ஃபேக்டர் எடுத்துக்கணும். இப்போ இந்த 2த்துக்கும் பொதுவாக என்ன இருக்குது? 2க்கு 8க்கு பொதுவாக என்ன இருக்குது? 2க்கும் 8க்கும் காமனாக என்ன நம்பர் மேம் இருக்குது? 2x. அவங்களே சொல்லிட்டேன் மேம், ஒரு நிமிஷம். 2 இருக்கா? 2 இருக்குது. எக்ஸும் இருக்குது. இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்குது. அதனால் இங்கே 2x நான் போட்டுறேன். அப்போ இந்த 2x² 2x நான் வெளியில் எடுத்துட்டேன். அப்போ இங்கே உள்ள இன்னும் எவ்வளோ மேம் இருக்குது? x இருக்கு. ஓகே, இப்போ இந்த 8xக்கு வந்துடுறேனே. இந்த 8xல 2xை வெளியில் எடுத்துட்டேன். அப்போது 8ல் 2 வெளில போச்சு, மீதி எவ்வளோ இருக்கீங்க? 4 இருக்கு. எக்ஸையும் நான் வெளில எடுத்தேன். அப்போ இங்கே என்ன இருக்கும்? x + 4 இருக்கும். புரியுதா? ஓகே, இப்போ இந்த 2த்துக்கு பொதுவாக என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. முதல்ல மைனஸை வெளில எடுக்கிறேன். அப்புறம் 3 இருக்கு, இங்கே 12 இருக்கு. அப்போ என்ன எடுக்கலாம் இங்கே பொதுவா?
3 வெளில எடுத்துறேன். அப்ப -3 இங்க வெளில எடுத்துட்டேன்னா பேலன்ஸ் இங்க என்ன இருக்கும்? x இருக்கும். ஓகே மேம். +4. இப்போ நான் என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் இந்த ரெண்டுத்துக்கு பொதுவா என்ன இருக்கு? x + 4 இருக்கு. அது நான் எடுத்துக்கிறேன். அடுத்து இங்க 2x இருக்கு, இங்க -3 இருக்கு. அப்போ 2x - 3. இப்போ புரியுதா? அவ்வளவுதான். ஓகே. சோ இப்போ இங்க x + இத ஃபேக்டரைசேஷன் பண்ணா x + 4 x - 3 வருதா? ஓகே. இப்போ நான் இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். அப்ப பாருங்க 2x - 3 x + 4 இதுக்கு ரெண்டுத்துக்கு HCF எவ்வளவுப்பா? காமனா இருக்க நம்பர் என்ன? என்ன கேட்டிருக்காங்க? find the value of a is equal to x plus a, therefore a x is square equal to plus 4. x minus 12 is x plus a. அப்போ a is equal to 4. அவ்வளோதான். சரிங்களா? a இருக்க இடத்துல 4 இருக்கு, அதனால a is equal to 4. சரிங்களா? இது ரெண்டுத்துக்குமான HCF x plus a. அந்த x plus a தான் நம்மளே கண்டுபிடிச்சிட்டோம் x plus 4. x இருக்க இடத்துல x இருக்கு, 4 இருக்க இடத்துல a இருக்க இடத்துல 4 இருக்கு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 4. அவ்வளோதான். அடுத்த கேள்வி வந்துருங்க. புரியுதாப்பா? இது இந்த சம் புரியுதுல? ஃபேக்டரைசேஷன் தான். நார்மலாக ஃபேக்டரைசேஷன் பண்ண தெரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸி. இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கூலில் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துருப்பாங்க. எது ஃபெமிலியராக இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் பாசிபிள் லென்த் தட் கேன் பி யூஸ்டு டு மெஷர் தி லென்த் ஆஃப் 2 மீட்டர் 76 சென்டிமீட்டர் 5 மீட்டர். ஆமாம், 5 மீட்டர் அண்ட் 52 சென்டிமீட்டர் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கப்பா. இந்த இது உங்களுக்கு மெஷர்மெண்ட் யூனிட் தெரியுமா? மில்லி மீட்டருக்கு அப்புறம் என்னப்பா வரும்? சென்டிமீட்டர். அடுத்து டெசிமீட்டர், மீட்டர். அடுத்து ஹெக்டா. கரெக்டா? மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெகாமீட்டர், ஹெக்டாமீட்டர், கிலோமீட்டர். தீஸ் ஆர் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மீட்டர் 76 சென்டிமீட்டர். அப்போ ஒரே விஷயத்தில் நம்ம எழுதணும். ஒன்று சென்டிமீட்டரில் எழுதணும், அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மீட்டரில் எழுதணும். ஸோ சென்டிமீட்டரில் நம்ம எழுதணும் அப்படின்னா 2 மீட்டர் எவ்வளோ சென்டிமீட்டர்ப்பா? 200. அப்போ 200 + 76 போட்டோம் அப்படின்னா 276 சென்டிமீட்டர். அடுத்து 552 சென்டிமீட்டர். அடுத்து 1196 சென்டிமீட்டர். இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்க, அதாவது இது எல்லாத்தையுமே நான் சென்டிமீட்டரில் மாற்றிட்டேன். எல்லாத்தையும் சென்டிமீட்டரில் மாற்றிட்டேன். ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் பாசிபிள் லென்த்து. என்ன கேட்டிருக்காங்க? இப்போ ஒன்று இருக்குல்ல, 276 சென்டிமீட்டர்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று 552 சென்டிமீட்டர்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று 1196 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குது. ஓகே, இந்த 1196 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. இப்படி இருக்கிற இந்த இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் பாசிபிள் லென்த்து. இதில் பெரிய பாசிபிள் லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஆனால் அந்த கண்டுபிடிக்கிற அந்த லென்த்து மூணுத்தையுமே மெஷர் பண்ணணும். ஓகே, ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் பாசிபிள் லென்த் தட் கேன் பி யூஸ்டு டு மெஷர் தி லென்த் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் LCM கண்டுபிடிக்கணுமா HCF கண்டுபிடிக்கணுமா? HCF லார்ஜஸ்ட் இருக்கிறதுனால பாசிபிள் லென்த், அது பாசிபிள் லென்த். இப்போ அதே மாதிரி தான். இப்போ ஒரு 200 லிட்டரு ஒரு 200 மில்லி இருக்குது, இன்னொன்று 500 மில்லி இருக்குது. ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னா 1000 மில்லி இருக்குது. ஓகே, ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் பாசிபிள் யூனிட் விச் மெஷர் ஆல் த. இது 200 லிட்டர் மில்லி இது கேனு, 500 லிட்டர் கேனு, 1000 லிட்டர் கேனு அப்படின்னா இந்த 200 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே 200 இருக்கும், ஆனால் இங்கே என்ன இருக்கும் மீதி? அப்போ 100 வந்து இங்கே மெஷர் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? HCF தான் கண்டுபிடிப்போம். ஸோ HCF ஆஃப் 200, 500, 1000. சரி, 1000 போட்டிங்க அப்படின்னா என்னப்பா வரும்? 2, 5, 10 போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. 2, 10, 100 வருமா? 100. அப்போ 100 மில்லி எடுத்து நான் மெஷர் பண்ணேன்னா எனக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக வரும். இதை 2 தடவை ஊற்றணும், இதுக்கு 5 தடவை ஊற்றணும், இதுக்கு 10 தடவை ஊற்றணும். ஆனால் 200 எடுத்தேன் அப்படின்னா இங்கே எனக்கு ஊற்றிரும், ஆனால் இங்கே கரெக்டாக மெஷர் ஆகுமான்னு பார்த்தா மெஷர் ஆகாது. பேலன்ஸ் எவ்வளோ எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 200, ரெண்டாவது 200 ஊட்டும் போது, மூணாவது 200 ஊற்றும் போது 100 தான் உள்ளே போகும், மீதி 100 எனக்கு டப்பாலே இருக்கும். அப்போ
ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எனக்கு டிவைட் ஆகுமான்னு பார்த்தா டிவைட் ஆகாது. ஆனால் 100 மில்லி கேன் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்டாக, ஆனால் என்ன இதில் 2 தடவை ஊற்றணும், இது 5 தடவை ஊற்றணும், 1000 தடவை ஊற்றணும். பட் எனக்கு எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. அதுதான் பாசிபிள். லார்ஜஸ்ட் பாசிபிள் அப்படின்னா எனக்கு 100 தான், வேற எதுவுமே எனக்கு கிடையாது. அதே மாதிரி தான் இதுவும் 3 லென்த் இருக்கு. அந்த 3 லென்த்துக்கான ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சேன்னா அந்த லென்த்தை வச்சு இதை ஒரு 2 தடவை அளக்கணும், இதை ஒரு 3 தடவை அளக்கணும், இதை ஒரு 5 தடவை அளக்கணும், அவ்வளோதான். ஆனால் பர்ஃபெக்டாக அளக்கும், அவ்வளோதான் விஷயம். அப்படி இருக்கும்போது 276, 552, 1196. ஸோ இந்த 3 இதுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த லாங் டிவிஷன் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் அவங்க லாங் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1196 ஓகே டிவைட் பை 552. 2 தடவை போட்டால் என்னப்பா வரும்? 1104 10க்கு 0 பேலன்ஸ் 1 10 11 1104 வரும். ஸோ இது சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வரும்? 92 வருமா? அப்போ இங்கே இன்னும் 0 வரல. இங்கே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 0 வர்ற வரைக்கும் இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே 92வா, இந்த 552 இப்போ உள்ளே போடணும். ஸோ இப்போ இது எத்தனை தடவை வருது? 5 டைம்ஸ் போட்டால் 4 5 ப்ளஸ் அது 20 470 கிட்ட வரும். அப்போ மறுபடியும் போட்டிங்க அப்படின்னா எஸ் 6 டைம்ஸ் வருது. அப்போ இங்கே 0 வந்துருச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ இந்த நம்பரை மார்க் பண்ணி வைக்கணும். நோட் திஸ், 0 வந்துருச்சு. எந்த நம்பரை நோட் பண்ணி வைக்கணும்? இந்த நம்பரை. எந்த நம்பரால் டிவைட் பண்ணி எனக்கு 0 வந்துச்சோ அந்த நம்பரை நோட் பண்ணி வைக்கணும். இப்போ இங்கே எனக்கு எவ்வளோ வந்திருக்கு? 92 வந்திருக்கா? ஸோ லாங் டிவிஷன் மெத்தடில் ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் அதுக்கடுத்து ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டேன். அப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு 92வால் டிவைட் ஆயிடுச்சு. இன்கேஸ் இந்த 92 இந்த ஸ்மாலஸ்ட் டிஜிட்டாலையும் டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு HCF 92. இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கா? புரியுதா உங்களுக்கு? லாஜிக் புரியுதா? இந்த 92 சென்டிமீட்டர் நான் எடுத்துட்டேன். இந்த ரெண்டுத்தையுமே காமனாக டிவைட் ஆகிற யூனிட் இந்த 92 சென்டிமீட்டருக்கு நான் ஒரு துணியை எடுத்தேன் அப்படின்னா 1196 எடுத்தும் இதை மெஷர் பண்ணுறேன், அதுவும் பர்ஃபெக்டாக மெஷர் ஆகுது. 552 எடுத்து மெஷர் பண்ணுறேன், அதுவும் பர்ஃபெக்டாக மெஷர் ஆகுது. இன்கேஸ் இந்த 92 சென்டிமீட்டர் 276ஐயும் பர்ஃபெக்டாக மெஷர் பண்ணுச்சு அப்படின்னா 92 சென்டிமீட்டர் இருக்க துணி தான் லார்ஜஸ்ட் நம்பர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. புரியுதா இல்லையா? புரியலையா? புரிஞ்சிருச்சுல? ஸோ இப்போ 276 உள்ளே கொண்டுட்டு வரீங்க. உள்ள கொண்டுட்டு போகுது, டிவைட் பண்ணுங்க. 9 2 4 ஐ திங்க் 3 டைம்ஸ் இல்லை, ஆமாம் 6. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ 92 பர்ஃபெக்டாக மெஷர் ஆகுது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா எனக்கு 92. 276லாம் கிடையாது. எந்த நம்பரை நான் டிவைட் பண்ணும்போது 0 வருதோ தட் நம்பர் இஸ் கால்ட் HCF. மேம் இந்த காம்பினேஷனில் தான் எடுக்கணுமான்னு பார்த்தா நோ, எந்த காம்பினேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். தெரிஞ்சுதா? அப்படி இல்லையா, இது எனக்கு கஷ்டமாக இருக்கு மேம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்? லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். எங்க இதுக்கு சொல்லுங்க. புரிஞ்சுதா? அப்படி இல்லையா, இது எனக்கு கஷ்டமாக இருக்கு மேம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்? லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். எங்க இதுக்கு சொல்லுங்க. நைனா 23 வருது. ஓகே, அடுத்து 1196. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது, எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கணும். இல்லையே, கரெக்டு தான்.
299 அப்பா கரெக்ட் தானே 23 போட்டால் வருதான்னு பாருங்க 13 times மேம். குட் சூப்பர். ஸோ முடிஞ்சிடுச்சா? அப்போ ஆன்சர் என்ன இங்கே என்ன வருது 23 23 23ன்னு 3 23 வருது. அடுத்து 2 வருது. அடுத்து 2 வருது. 23 into 4 புரியுதா? 92. அவ்வளோதான். வெதர் யூ ஃபாலோ திஸ் மெத்தட் ஆர் திஸ் மெத்தட் எது உங்களுக்கு கன்வென்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். மேம் லாங் டிவிஷனுக்கு நம்பர் எப்படி சூஸ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க? அதுதான் சொல்றேன் சார். பிரைம் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இப்போ எனக்கு இங்க 2 போட்டு இங்க 2 போட்டு 299 வந்துருச்சு. ஆனா 299 டிவைட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இது இருந்தது பாத்தீங்களா. அப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இங்க பாருங்க, இதை நான் 2 கொண்டுட்டு வந்து இங்க எனக்கு என்ன இருக்கு 23 மிச்சம் இருக்கு. இங்க நான் 2 கொண்டு வந்து 23 மிச்சம் இருக்கு. எப்பயுமே லாங் டிவிஷன் மெத்தட், இந்த டிவிஷன் மெத்தட்ல இது கேக்குறீங்களா இது கேக்குறீங்களா சார்? இல்ல மேம் இது 3 நம்பர் இருக்கும்போது எதை ஃபர்ஸ்ட் 2 சூஸ் பண்ணிக்கணும் அது கேக்குறேன். அதுவா? அது ஒண்ணு இல்ல. ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் நம்பர் முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்க சார். ஆக்சுவலி இது வந்து எப்படின்னா லாஜிக்காக தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். எப்படின்னா இப்போ இன்கேஸ் இது நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இது போட்டாலே எனக்கு 92 ஆன்சர் வரும். போட்டு காமிக்கவா? இல்ல வேண்டாம் மேம். சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஏன் வந்து இந்த நம்பர் இன்னைக்கு சூஸ் பண்ண அப்படின்னா, இது பண்ணும்போது எனக்கு 2 தடவை டிவிஷனில் முடிஞ்சிடும். வெறும் 552 எடுக்கும்போது எனக்கு 2 டைம்ஸில் டக்குன்னு ஆன்சர் முடிஞ்சிடும். இன்கேஸ் இதை நான் எடுத்தேன் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் போகும்? ஒரு 5 டைம்ஸ் போகும். ஒரு 5 2 இல்லை 4 டைம்ஸ் போகும். அப்போ இன்னும் உனக்கு எனக்கு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆகும். அந்த எக்ஸ்ட்ரா எடுத்ததை திரும்ப நான் இது கூட டிவைட் பண்ணணும். ஸோ எந்த காம்பினேஷனில் எடுத்தாலும் ஆன்சர் வரும். ஆனால் எடுக்கும்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே லாங்கஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க சார். ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் நம்பர், செகண்ட் லாங்கஸ்ட் நம்பர், இந்த காம்பினேஷனில் எடுக்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் நம்பர், லீஸ்ட் நம்பர் 1 2 அதாவது சாரி தேர்ட் அண்ட் 2 அப்படி தேர்ட் அல்ல லீஸ்ட் நம்பர் இந்த காம்பினேஷனில் எடுத்தீங்க அப்படின்னா போதும். ஆனால் ஒரே ஒரு ரூல் தான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, 0 வர்ற வரைக்கும் டிவைட் பண்ணணும். அப்படி 0 வரலை அப்படின்னா அந்த நம்பரவே திரும்ப போட்டு நம்ம டிவைட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இங்கே 92ல் 0 வந்துருச்சு. அப்போ 92 இஸ் த HCF ஆஃப் 1196 and 552. இந்த 92 இதால பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுதான்னு மட்டும் தான் நான் செக் பண்ணேன். வேற எதுவுமே இல்லை. சரிங்களா? ஓகே மேம். அதாவது ஃபர்ஸ்ட் சப்போஸ் 92ல 0 ஆகாம அடுத்த ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டுல எதுமே இப்போ ஒண்ணு இல்லை. இப்போ இந்த மெத்தட் இது வந்து உங்களுக்கு இதுல போட்டதுனால தானே இப்படி இருக்கு. இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, நான் காம்பினேஷனை மாத்திடுறேன், போட்டே பார்த்துடலாம். ஓகே, காம்பினேஷன்ல மாற்றும் போது இப்போ உங்களுக்கு தெரியும் அது எப்படி போடுறது அப்படின்னு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 1196. ஓகே, இதான ஹையஸ்ட் நம்பர். லோவஸ்ட் நம்பர் என்ன 276. 276 எத்தனை டைம் சார் வருது? எத்தனை டைம் வருது சொல்லுங்க? 276 into 4 போடுங்க. $1104. குட். ஸோ இப்போ பேலன்ஸ் எவ்வளோ? 92வா? அடுத்து இங்கே என்ன இருக்கு? 276 இருக்கா? இப்போ போடுங்க. 3 தான் மேம். புரியுதா? இப்போ இங்கே என்ன வருது ஆன்சர்? இப்போ 92 வந்துருச்சா? இப்போ இந்த 92வா நான் 552வால் டிவைட் பண்ண அப்படின்னா வந்துருச்சு அப்படின்னா எனக்கு ஆன்சரை தானே. ஸோ எந்த காம்பினேஷனில் எடுத்தாலும் ஆன்சர் வரும் என்பது தான் இதோட பியூட்டி. ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிருச்சு. அதாவது இப்போ இங்கே 0 வரலை. ஓகே, நீங்கள் கேட்குற க்ரைட்டீரியாவை நான் சொல்கிறேன். இங்கே எனக்கு 0 வரலை அப்படின்னா நான் என்னம்மா பண்ணணும் அப்படின்னா, இப்போ எனக்கு 0 வரலை பட் எனக்கு 54ன்னு ஒரு ரிமைண்டர் கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த 92 உள்ளே போட்டுடணும். 92 உள்ளே போட்டு 54 டிவைட் பண்ணணும். மறுபடியும் எனக்கு 0 வரல ஆனால் எனக்கு ரிமைண்டர் 12ன்னு கிடச்சிருக்கு அப்படின்னா இப்போ 54 உள்ளே போட்டு 12 வெளில எடுக்கணும். அவ்வளோதான். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சீக்வன்ஸு? இப்போ எனக்கு 0 வரல. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல 0 வராமல் 92 வெளில இருக்குது,
ஆனால் எனக்கு இங்கே வந்து ஒரு 54 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பரை விட இந்த நம்பர் சின்ன நம்பர் தானே, அப்போது இதை எடுத்து உள்ளே கொண்டுட்டு வந்துடணும். 92 எடுத்து உள்ளே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ 54ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போயே எனக்கு 0 வரல, ரிமைண்டர் ஒரு 12 வருது அப்படின்னா இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இது சின்ன நம்பர். அப்போ இதை வச்சு இதை டிவைட் பண்ணணும் 54. இப்போ இதை டிவைட் பண்ணோம். அடுத்து ஏதாவது ஒரு ஸ்டெப்பில், ஒரு 4 ஸ்டெப்பில் இல்லை 5 ஸ்டெப்பில் டெஃபினட்டாக 0 வரும்பா. ஆனால் இதான் லாஜிக். இன்கேஸ் வரல அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இதை கம்பேர் பண்ணுங்கள். இந்த நம்பரை விட இந்த நம்பர் சின்னதாக தானே இருக்குது, அப்போ இதை உள்ளே கொண்டு வந்து இதை டிவைட் பண்ணோம். அப்படியே ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணும், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து 54 சின்னதாக இருக்குது, 92 விட எனக்கு 54 சின்னது. அதனால் 92 உள்ளே போட்டு 1 டைம் போடுவேன். ஓகே, சும்மா 1 டைம் போடுவேன். 1 டைம் போடும்போது இங்கே எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு ரிமைனிங் வரும். இன்னமும் எனக்கு 0 வரலையா, மறுபடியும் இதை நான் உள்ளே எடுத்து இதை வச்சு டிவைட் பண்ணுவேன். அப்படியே பண்ணி எந்த இடத்துல எனக்கு 0 வருதோ அதுதான் HCF. அவ்வளோதான். புரிஞ்சுதா? டவுட் கேட்டிங்களா? அதோ இப்போ ஓகேவா? ஓகே மேம். அந்த 0 இப்போ 12ல தான் கிடைக்கணும், அந்த 12 தான் 12 தான் எனக்கு HCF. எனக்கு 12 கிடைக்க, இப்போ எனக்கு 92ல கிடைச்சிருச்சு 0. ஓகே, 92 HCF. இன்கேஸ் எனக்கு கிடைக்கல ஆனால் ரிமைண்டர் வருது, அந்த ரிமைண்டர் இதை விட சின்னதாக இருக்குன்னா, அப்படி சின்னதாக இருக்க நான் அந்த டிவிஷன் மெத்தடை கண்டினியூ பண்ணிக்கிட்டே போவேன். ஆனால் ஒரு பர்டிகுலர் டைமில் எனக்கு 0 வரும். அதுதான். அப்போ எந்த டிஜிட்டை நான் இப்போ எனக்கு இன்கேஸ் இங்கே 12ஆல் பண்ணும்போது எனக்கு 0 வந்துருச்சு அப்படின்னா இந்த 12 தான் எனக்கு HCF. இந்த 54 கிடையாது, இந்த 12 எந்த நம்பரால் எனக்கு டிவைட் பண்ணும்போது கிடைச்சிச்சோ that number is called HCF. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து பாருங்க. Find such a greatest number which gives equal remainder in each case which divides 270, 675, 1215 அப்படிங்கிறப்ப ஸோ அதே மாதிரி தான் எல்சிஎம் போட்டு கண்டுபிடிச்சி போட்டுருங்க. ஸோ ரிமைண்டர் வந்து அவங்க ஈச் கேஸ் அப்படிங்கிறப்ப கொடுக்கல, ஸோ நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்பரை கண்டுபிடிச்சிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கூட அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன் 675, 270, 1250. இது HCF மாடலே போட்டுடலாம். இப்போ இது போடலாமா? இப்போ இது எந்த நம்பர் போடலாம் சொல்லுங்கள்? 675 போடலாமா, 270 போடலாமா? 675. Find the such greatest number which gives equal remainder in each case which divides 270, 675, 1250. equal remainder தான் கொடுத்துருக்கான், பட் 0ன்னு கொடுக்கல. பார்ப்போம். 1215. மேம் இதுக்கு ரிமைண்டர் மென்ஷன் பண்ணலன்னா ஒரு நம்பரை இன்னொரு நம்பரை மைனஸ் பண்ணி போடணுங்களா அந்த மெத்தட்? ஆமாம், கரெக்டு. அப்படியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டுபிடிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிமைண்டர் அப்படியே அங்கே போய் நிற்கும்பா. ஓகே, அந்த ரிமைண்டர் ஒவ்வொரு கேஸ்லையும் கடைசியாக வந்து நிற்கும். அப்படி நிற்கும்போது கடைசியாக இது பண்ணி விடலாம், அது ஒரு மெத்தடு. அப்படி இல்லை அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்போது ஒவ்வொரு ரிமைண்டரையும் பார்த்து 675 minus 270 கண்டுபிடிச்சி இதையும் கண்டுபிடிச்சி இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணி HCF போட்டாலும் ஓகே. இதில் பார்க்கணும் எது லோவஸ்ட் நம்பர்னு பார்க்கணும். இப்படி கேட்கும்போது எது லோவஸ்ட் நம்பர்னு பார்க்கணும். 270. ஸோ 270, 675, 1250. ஸோ 675 minus 270, 405. இதிலேருந்து இது கழிக்கும்போது எவ்வளோ வருது? 540. each number. அப்புறம் அதை ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்காங்க. இது புரியுதா? புரியலன்னா சொல்லவா? கொஷின் பார்த்துக்கோங்கப்பா. 270, 675, 1250. கொஸ்டின் மட்டும் ரெடி காமிங்க. இதை பாருங்க. 270, 675, 1215. ஸோ இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது எல்லாமே சேம் ரிமைண்டரை வந்து ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1215. இவங்க கண்டினியூஸ் டிவிஷன் மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்களா, இதுக்கு வந்து இந்த லாங் டிவிஷன், இதுக்கு பர்ஃபெக்டாக லாங் டிவிஷன் சூட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் படி பாருங்கள். இதிலேருந்து இது சப்ட்ராக்ட். ஓகே, இதிலேருந்து இது சப்ட்ராக்ட். அடுத்து இதிலேருந்து இது சப்ட்ராக்ட். இதிலேருந்து இது சப்ட்ராக்ட். அதாவது 1, 2, 3 அப்படிங்கிற ஒரு 3 நம்பர் இருக்கா. ஸோ இதில் லாங்கஸ்ட் நம்பர் 2லேருந்து 1 கழிக்கிறாங்க. அடுத்து 3லேருந்து 1 கழிச்சு
அப்புறம் இந்த ரிவிஷன் அவ்வளோதான். 3 கைண்ட் ஆஃப் கண்டுபிடிச்சி அந்த 3க்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிரும். அது எந்த மாதிரி சம்மு மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ரிமைண்டர் இன் ஈச் கேஸ் அப்படிங்கிறப்ப இது நமக்கு சூட் ஆகும். இதுதான் நம்ம அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஃபைனலாக ரிவிஷன் அது மீன் சப்ராக்ட் பண்ணுறது. அதுக்கு இது ஈஸியான மெத்தட். புரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? ஃபேக்டரைசேஷன்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? அதனால தான் நான் விட்டுட்டேன். ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது ஒரு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணி அதுக்கு HCF கண்டுபிடிச்சிருங்க, முடிஞ்சிருச்சு. இதுக்கு என்னப்பா ஃபார்முலா? HCF ஆஃப் திஸ் மேல HCF கீழே LCM. HCF ஆஃப் என்ன Numerator. நம்பர் சொல்லுங்க. HCF of numerator divided by H சொல்லுங்க நியூமரேட்டர் என்ன? 34 34 85 68. அப்புறம் LCM of 9 18 45. 1845. போட்டானா முடிஞ்சிருச்சா? 1/90 வருதுங்க. போட்டிங்களா? 17/19 வருதுமா? 17 ஓகே மேம் பாப்போம். The two numbers are in the ratio 3:5. Their LCM is 75. Find the HCF. ரெண்டு நம்பர் இருக்கு. அந்த ரெண்டு நம்பர் 3:5 ரேஷியோ. அப்போ என்ன பண்ணலாம்? 3x 5xன்னு எடுத்துக்கிறேன். இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர். ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா? LCM into LCM into H. LCM என்ன? 75. HCF என்னன்னு எனக்கு தெரியாது. அதானே கேட்டிருக்காங்க. Two numbers are in the ratio 3:5. Then their LCM கொடுத்துருக்காங்க, சாரி இது கொடுத்துருக்காங்க, HCF அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போ என்ன போடுவீங்க? ஆன்சர் 5 மேம். ஆன்சரா பார்த்துடலாமா? பி 5. குட். ஸோ 3x 5x. ஸோ அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன் ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர் இஸ் ஈக்குவல் டு திஸ். Then x is equal to 5. அப்படியே போட்டிங்களா? நம்பர் என்னப்பா? 5 எது எக்ஸா இருக்கும்போது இது இதோட நம்பர் என்னப்பா? 15 25. HCF வந்து 5. ஸோ LCM எடுத்தீங்க அப்படின்னா 75. அவ்வளோதான். அக்கார்டிங் டு த நம்பர்ஸ் 3x 5x. த LCM ஆஃப் 3x into 5x is equal to 15x. அவங்க தான் கொடுத்துட்டாங்க. LCM எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 15xன்னு கொடுத்துருக்கு, 75ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு ஸோ 3 × 5 அடுத்து 5 × இது போட்டு HCF கண்டுபிடிச்சிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. புரியுதா? இது இல்லை புரியலையா? ஈஸியாக தான் இருக்குது, அதனால தான் நான் விட்டுட்டேன். அடுத்து பாருங்க. The product of two numbers 2772 and their LCM is 462. HCF எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 6 வருதா மேம்? சரா மேம் 6ஆ? ஓகே, எஸ் 6. சூப்பர். அடுத்து the ratio of two numbers 8:9 and their HCF is 6. guys இது வந்து இங்கே பாருங்களேன், 8:9 இருக்கு. இந்த இடத்துல LCM வேற HCF வேற. இந்த இடத்துல 6ஆலையும் மல்டிபிள் பண்ணும், இந்த இடத்துலையும் 6ஆல மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா HCFன்னு அவன் கொடுத்துட்டான். அந்த சம்மில் நான் ஏன் மல்டிப்ளை பண்ணேன்னா அது LCMன்னு கொடுத்துருக்கான். HCFன்னு கொடுத்ததுனால HCFனா காமன் ஃபேக்டர், அந்த 6 இதுலேயே இருக்கும் இதுலேயே இருக்கும். அப்போ டெஃபினட்டாக மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 8 × 6 9 × 6 54. ஓகேயா? அப்போ 48 × 54 is equal to 292. LCM அப்படின்னு வருமா? போட்டு கூட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். பாருங்க, 48 × 54 is equal to 6 × LCM அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 432. ஸோ 432 is a correct answer. இது ஏதாவது புரியாம இருக்கா? ஓகே தானே?
புரியலன்னா Okay. சொல்லுங்கப்பா, புரியலன்னா சொல்லுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுச்சாப்பா? ஃபார் எவ்ரிஒன். ஓ, யாராவது ரைஸ் பண்றீங்களா? எனக்கு தெரியல. புரியல அப்படின்னா சொல்லுங்க. புரிஞ்சிச்சுன்னு நான் நம்பிட்டு அடுத்தடுத்து போறேன். அடுத்து find the ratio of LCM and HCF of the numbers are 99 and 15. இது என்ன பண்ணுவீங்க? யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? 99 க்கு LCM 15 க்கு HCF எடுத்துக்கணும். HCF ஓகே. ரேஷியோ தானே கேக்குறாங்க, அவ்வளவுதான் போடுங்க டக் டக்குன்னு. இதுல ஒரே ஒரு தப்பு பண்றதுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு. என்ன தப்பு? இங்க பாருங்க. Find the ratio of the LCM and HCF of the numbers 99 and 15. So 99 and 15 பண்ணிடுவீங்க. LCM கண்டுபிடிச்சிருக்கோம், HCF கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்க கேட்டது என்ன? ஃபர்ஸ்ட் LCM ஓடது, அடுத்து HCF போட்டது. இதை மட்டும் நீங்க போட்டு கரெக்டா ரேஷியோ கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஸோ LCM வந்து 495 வருது, HCF எவ்வளவு வருது அப்படின்னா 3 வருது. ஸோ அதை மட்டும் அந்த ஃப்ராக்ஷன் மட்டும் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்படி இல்லைன்னா ஒரு சில பேர் உல்டாவாக போட்டு 1:165 போடுவீங்க. அந்த ஒரு இடம் மட்டும் தான் நீங்கள் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. மற்றதெல்லாம் ஈஸி தான். LCM கண்டுபிடிக்கிறது, HCF கண்டுபிடிக்கிறது போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு இடம் மட்டும் தான் நீங்கள் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்து the two numbers are in the ratio 4:5. their LCM is 180. ஸோ ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. LCM வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 180 கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணுவீங்க? ஸோ 4x 5x இஸ் ஈக்குவல் டு அந்த LCM வந்து 180யோட இது பண்ணும், 4x 5x. ஸோ மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா 20x. அப்போ 20x இஸ் ஈக்குவல் டு 180 போட்டிங்க அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு எனக்கு 9 கிடைக்குது. ஸோ இந்த x இஸ் ஈக்குவல் டு 9 கிடைக்கும் போது இதை நான் போய் இதோட மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 36, இதோட மல்டிப்ளை பண்ணா அப்படின்னா 45. ஸோ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைச்சது ஆன்சர். ஏன் மேம் நம்ம இங்கே x² போடலை அப்படின்னா guys, இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணும்போது HCF அப்படின்னா தான் நான் காமனாக மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகே, எனக்கு LCM அப்படிங்கிறப்ப 2/3 2/4 இருக்குன்னா 2/3 2/4 இருக்குன்னா நான் 2/4 தான் எடுப்பேன். ஆனால் புரியுதா? 2/4 தான் எடுப்பேன். 2/3 × 2/4 அப்படின்னு எடுக்க மாட்டேன். ரெண்டுத்தையும் சேர்த்து எடுக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று தான் நான் எடுப்பேன். அதுதான் இது. ஏதாவது ஒன்று தான் நான் எடுக்கிறேன். 4 × 5 20ன்னு எடுக்கிறேன். புரியுதா? இது யாருக்காவது டவுட் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல காம்பன்சேட் பண்ணிக்கோங்க. 4 5s are 20. why I don't put in x² அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா எனக்கு அந்த நம்பரில் ஹையஸ்ட் நம்பர் தான் எடுப்பேன். பட் அது என்னன்னு எனக்கு தெரியாது, அதனால எக்ஸு. ஸோ 20x is equal to 180. ஸோ x is equal to 9. x is equal to 9 இருக்கு, 36. this will be 45. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு 81 ஆன்சர் வருது. அவ்வளோதான். ஆனால் HCF கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டுத்தோட மல்டிப்ளை பண்ணணும். the division of two numbers gives 6 and their product is 96. so AB is equal to 96. A by B is equal to 6. find the product of the sum. find the product of the sum and the difference of these numbers அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இதுதான், x by y, அதுதான் a by b ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, x by y is equal to 6. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா x is equal to 6y. இன்னொன்று xy is equal to 96. இவ்வளோதான் நான் சொன்ன அதே இதுதான், ஆனால் இங்கே xyன்னு இருக்குது. அவ்வளோதான். ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்துக்கிறீங்க. ஸோ 1 and 2 எடுக்கும்போது இந்த x இருக்கிறதுல 6y போட்டிங்க அப்படின்னா 6y × y is equal to 96, 6y². ஸோ y is equal to 4. ஸோ y is equal to 4 இருக்க பட்சத்தில் போட்டிங்க அப்படின்னா x is equal to 24. அவ்வளோதான். ஸோ த ரெக்கார்டு வேல்யூ இஸ் என்ன கேட்டிருக்காங்க? find the product of the sum and the difference of this number. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த சம் அண்ட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த நம்பர். ஸோ நம்ம முதல்ல சம்மு பண்ணோம், டிஃப்ரென்ஸ் பண்ணோம், அந்த ரெண்டுத்துக்குள்ள ப்ராடக்ட் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை மட்டும் போட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. புரியலன்னா கேளுங்கப்பா. இதை பாருங்க, புரியலன்னா கேளுங்க. புரியுதா? The division of two number gives 6. So the division of two number gives 6. And the product is 96. So product is 96. So A is equal to 6B. So A is equal to 6B அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ A இருக்க இடத்துல 6B போடுறேன். அப்போ 6B into
b is equal to 96. அப்போ 6b square is equal to 96. So b square is equal to 16. So b is equal to 4. b is equal to b is equal to 4 இருக்கும்போது a ஓட வேல்யூ எவ்வளோ? அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? find the product of the sum and difference of these number. Find the product of the sum and difference of these number. So sum difference. So 30 என்னமோ ஏதோ தப்பு பண்ணியிருக்கேனா? 24 4 தானே? 24 + 4 28. ஓகே 28 × 20 போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிச்சு 560. யாருக்காவது டவுட் இருக்கா இந்த சம்மில்? நோன்னு சொன்னாதான் அடுத்த சம்முக்கு போகலான்னு இருக்கேன். எப்படி? clear ma'am. Okay. No doubt ma'am. Okay. What is the smallest number with 7 factors exactly? What is the smallest number with 7 factors exactly? So, ஏழாவது வாய்ப்பாடு. With 7 factors exactly. What is the smallest number with 7 factors exactly? So 100 எடுக்கிறீங்க. 100 எடுத்தீங்க அப்படின்னா 2 factor 5 factor வரும். 36 எடுத்தா 2 factor 3 factor வரும். 64 எடுத்தா this one. What is the smallest number? Okay. So next is 16. So 16 எடுக்கிறப்ப இது வருது. எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு ஒன்று சொன்னேன். அதாவது ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைம் நம்பரில் நம்ம எழுதுவோம். அதுதான் வந்து நார்மலாக ப்ரைம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் a power x, b power y, c power z அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஸோ எக்ஸோட ப்ளஸ் 1, ஒய்யோட ப்ளஸ் 1, ஜெட்டோட ப்ளஸ் 1. ஸோ இதில் ஏபிசி ப்ரைம் நம்பராக இருக்கும் பட்சத்து திஸ் இஸ் த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ்ப்பா ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2. ஸோ 2 + 1 2 + 1. ஸோ 3 × 3 மொத்தம் 9. அடுத்து இங்கே எடுத்திங்கன்னா 2 2 + 1 3. இங்கே எடுத்திங்கன்னா 2 + 1 3 3 3 9. 2 power 6. ஸோ 6 + 1 7. 2 power 4 4 + 1 5. So it is clear that the record smallest number 7 factors exactly 64. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் நீ எழுதும்போது அது கரெக்டாக வந்து பவர்ஸில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர்ஸில் எழுதும்போது 7ல் முடியணும். ஃபேக்டர்ஸ் அந்த இது வந்து 7ல் எனக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறப்ப அதை டாலிஃபை பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், தட் இஸ் 64. மற்றதெல்லாம் 9 9 5. ஸோ அதனால் 7 என்பது சரியான பதில். அவ்வளோதான்ப்பா. ஏன்னா அது அதாவது எக்ஸ் பவர் 1 ஓகே இல்லை 0 பவர் எனிதிங் இஸ் என்னப்பா? 1 0 என்ன வரும்? 1 0 பவர் எனிதிங் 0 தான். 0 தான் வரும். 0 பவர் எனிதிங் இஸ் 0. 1 பவர் எனிதிங் 1 தான். புரியுதா? 1 பவர் நீங்க என்ன போட்டாலும் உங்களுக்கு என்ன வரும்? 1 வருமா? அப்ப அங்க ஒரு ஃபேக்டர் இருக்கு. புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா? ஓகே. அதாவது ஒரு பிரைம் நம்பர் இருக்கு.
அந்த ப்ரைம் நம்பர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தட் ஆல்சோ ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அந்த ஒன்றை நம்ம ஆட் பண்ணிட்டு வரோம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இதை எடுத்தீங்க அப்படின்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 2ன்னு எழுதலாமா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? 1 இன்ட்டு 2 இன்ட்டு 2 5 இன்ட்டு 2. அப்போ 2 4 இது 1 1 மொத்தம் எவ்வளோ? 5. அதனால தான் அந்த 1 நான் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு தான் சார் அதை எழுதியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ 16 இருக்கும்போது 1 இன்ட்டு 2 பவர் 4. அப்போ அந்த 1ன்னு ஒரு நம்பர் இருக்குல்ல, ப்ரைம் நம்பர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர் எழுதுறது. ஓகே, அவ்வளோதான் சார், வேற எதுவும் இல்லை. அடுத்து இந்த அலாரம் சப் இதெல்லாம் நம்ம வேணால் அடுத்து பார்க்கலாம். ஈவினிங் உங்களுக்கு எத்தனை மணி கிளாஸ் போடலாம்? 8 to 9 கிளாஸு? எஸ் மேம். அப்போ ஒரு 6 to 7 மட்டும் போட்டுக்குவா நானு. இந்த மாதிரி லாஜிக் சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே மேம். இன்னையோட எல்சிஎம் எஸ்சிஎஃப் முடிச்சு விட்டுடலாம். அந்த லாஜிக் சம் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் இது ஒய்சிடியில் நீங்கள் போட்டு பார்த்துருங்க. ஓகே, சம்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் பாருங்கள், இல்லை கரண்ட் புக் பாருங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு டவுட் இருக்க சம்மை கூட ஈவினிங் எடுத்துகிட்டு வாங்க, பார்க்கலாம். இல்லை எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில சம்ஸ் தோணுது அப்படின்னா நம்ம ஈவினிங் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம். நான் மோஸ்ட்லி வந்து என்ன சம்மு பார்க்கணுன்னா இந்த அலாரம் சம்மை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன். அப்புறம் வந்து இந்த அத்லெட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரவுண்டாக சுற்றுவாங்க. சுற்றிட்டு இந்த டைமில் ஒரு கிரவுண்டை முடிப்பான், இந்த டைமில் ஒருத்தன் கிரவுண்டு முடிப்பான், இன்னொரு கிரவுண்டை அந்த டைமில் முடிப்பான். அப்போ அவங்க 3 பேரும் வந்து எந்த டைமில் ஸ்டார்ட் மறுபடியும் 2வது இன்னிங்ஸு எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த லாஜிக் சம்மு. செகண்ட் என்ன அப்படின்னா ஒரு தோட்டம் இருக்கும், அந்த தோட்டத்தில் பூச்செடி வைக்கிறது. ஸோ இது மாதிரி வந்து கொஞ்சம் வேர்ட் ப்ராப்ளம்லாம் ஈவினிங் பார்க்கலாம், சரிங்களா? நானும் வேர்ட் ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வரேன். ஈவினிங் வந்து வேர்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இது வந்து காமனான இது புரியுதுல, இந்த அலாரம் கிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் லாஜிக்காக. அதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சில டைம் அந்த ஃபஸ்ட்டு மீட்டப்போ நம்ம கவுண்ட் பண்ணாமல் விட்டுருவோமா, அதுவும் கவுண்டில் ஆட் ஆகி வரும். ஸோ அதனால் அதை மட்டும் நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்களா ட்ரிக்கியாக அந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1 நம்ம விட்டுருப்போம். ஆனால் அந்த 1மே ஃபேக்டர் ஆஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேக்டரில் வந்து நிற்கல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மைன்யூட்டாக பார்த்து கால்குலேட் பண்ணோம். ஸோ நம்ம வேர்ட் ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த 1 நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தடவை அந்த கிளாக், இப்போ வர எக்ஸாம்பிள் இதை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாக் அடிக்கும்போது ஸோ 1 2 3 hours, ஸோ 6. ஸோ 6 hours அப்படிங்கிறது இதில் போட்டாங்க. ஆனால் ஒரு சில இதில் 3 clock ஒன்றா வரும். ஃபஸ்ட் டைம் ஒரு பெல் அடிக்கும், அந்த பெல்லையும் கவுண்ட் பண்ணி 7 போடுவோம். இது கிளாக்கு பெல் அடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பிடி பீரியட் அது மாதிரிலாம் பெல் அடிக்கிற சம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு. சம்மோட சொல்லும் போது உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும். இப்போ நான் என்ன பேசுகிறேன்னு லைட்டாக புரியாமல் கூட இருக்கலாம், பட் அப்போ ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா ஈவினிங் வரும்போது படிச்சுட்டு வந்துருங்கப்பா, இந்த 3 ஃபார்முலா. ஸோ HCF is equal to then LCM is equal to then product of 2 numbers equal to LCM into HCF. இந்த பவர் பாயிண்ட் வேணுமா இல்லை வேணாமா? ஏன்னா இது பேசிக் தானே, வேணுமா? கொஞ்சம் சவுண்டு கம் பண்ணுங்கப்பா. என் பண்ணிக்கலாமா செஷனை? எஸ் மேம். ஓகே மேம். ஈவினிங் ப்ராப்ளம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் கொஞ்சம் லாஜிக்கலாக. அப்புறம் காலையில் இப்போ பார்த்ததை நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன், என்னென்ன ஃபார்ம்லா எப்படி அப்படிங்கிறத சம்மரைஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தது ஒன்லி ஃபேக்டரைசேஷன் மட்டும் தான் உங்களுக்கு அந்த இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட் டு த ஃபார்முலா. அதே மாதிரி எல்சிஎம் போடும்போது கொஞ்சம் அதே இது போட்டு மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. ஆனால் எல்சிஎஃப் போடும்போது 2 நம்பரையும் பார்த்து மல்டிப்ளை பண்ண, இவ்வளோதான். இந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து நமக்கு இல்லை. ஈவினிங் வேர்ட் ப்ராப்ளம் பார்த்துட்டோம் அப்படின்னா எல்சிஎம் எஸ்சிஎஃப்ல ஃபுல்லாக முடிஞ்சு. கொஞ்சம் 6 to 7 அப்படிங்கிறத நான் ஈவினிங் உங்களுக்கு வந்துருங்க மறக்காமல், சரிங்களா? டாடா பை பை கைஸ். ஸோ டேக் லஞ்ச். ஸோ 6 மணிக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூப்பா.